எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட நெப்ஸ் விலாக்ஸில் இன்னொரு பாட்காஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணுறோம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோடய ரீசெண்டான காஷ்மீர் ட்ரிப்பில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, அப்புறம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் பிட்ஸ் அண்ட் பீசஸ் என்னோடய விலாக் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் கவர் பண்ணலை. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து நான் அந்த பாட்காஸ்ட்டை கேட்டேன்னா இதோட A to Z டீட்டெயில் இதில் இருக்கும். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி இதை ட்ராவல் பேக்கேஜ் மூலமாக போகலாமா? ஏன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரிய பெரிய கம்பெனிலேருந்து சின்ன சின்ன கம்பெனி வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ட்ராவல் இல்லை காஷ்மீர் ட்ராவல்ஸ் அப்படின்னு. அதனால அந்த மாதிரி ட்ராவல்ஸை யூஸ் பண்ணலாமா இல்லை நம்மளே பிளான் பண்ணி போகலாமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும். நாங்களுமே அதை நல்லாவே ரீசர்ச் பண்ணி பார்த்தோம். நம்மளாக பிளான் பண்ணி போகிறதுல ஒரே ஒரு சின்ன சிக்கல் மட்டும் இருக்குது. காஷ்மீருங்கிறது ரொம்பவே ப்ரொடெக்டட் ஏரியா. எல்லாருக்குமே தெரியும். நியூஸ் பேப்பரில் நம்ம நிறைய நியூஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால ஃபியர் மட்டும் கிடையாது. இருந்தால் கூட ஒரு சில இடத்துல நம்ம போக முடியலன்னு என்ன பண்ணுறது, ஒரு சில இடத்துக்கு பெர்மிட் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால அங்கே இருக்க லோக்கலான டாக்ஸி டிரைவரோ இல்லை டூரிஸ்ட் கம்பெனி மூலமாகவோ போனோம்னா எந்த ப்ராப்ளமும் வராது, நம்மளுக்கும் கான்ஃபிடென்ஸாக இருக்கும், சேஃபாகவும் இருக்கலாம். ஸோ நான் டிசைட் பண்ணது கண்டிப்பாக டூர் கம்பெனியிலேருந்து போகலாம் அப்படின்னு தான். நான் இருக்குது சென்னையில். ஸோ சென்னையிலேருந்தே காஷ்மீர் போயிட்டு ரிட்டன் சென்னைக்கு வர டூர் பேக்கேஜஸும் நிறைய இருக்குது. ஆனால் அதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு சென்னையிலேருந்து போகிற டூரிஸ்ட் கம்பெனி தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு காஷ்மீருக்குள்ளே தான் கண்டிப்பாக ட்ராவல் கம்பெனி தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் காஷ்மீரோட கேபிட்டல் சிட்டி ஸ்ரீநகர் அது வரைக்கும் நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் டூர் கம்பெனி நம்மளை ஹேண்ட் ஓவர் பண்ணி எல்லா டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி டூர் கம்பெனிஸ் நிறைய ஆன்லைனில் இருக்குது. அப்படி ஒரு டூர் கம்பெனி நாங்கள் செலக்ட் பண்ணது யாரானா ட்ராவல்ஸ். அதோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேயில் சொல்கிறேன். அந்த டூர் கம்பெனி தான் எங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன், சீப் மட்டும் கிடையாது, நிறைய ரொம்ப சீப்பானதும் இருந்தது. இவங்களை நாங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ட்ராக்ட் பண்ணும்போதே அவங்க டீட்டெயில்ஸை ரொம்ப கிளியராக சொன்னாங்க. அதுலேயே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இத்தனைக்கும் இந்த டூர் கம்பெனி ஸ்ரீநகரில் இருக்கிறது கிடையாது. இவங்க சிம்லாவிலேருந்து சிம்லா, ஸ்ரீநகர் இந்த மாதிரி பல அந்த நார்த் இந்தியாவில் ஸ்னோ விழுகிற இடத்த எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க. இவங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் புக் பண்ணேன். இதோட ப்ரைஸ் நான் லாஸ்ட் சொல்கிறேன். அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் உண்மையிலே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ண உடனேயே அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸையுமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவாங்க. எவ்ரிடே ஐட்டினரியில் என்னென்ன பண்ண போகிறோம், எங்கே தங்க போகிறோம், எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக சொல்லிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 25 to 30% டெபாசிட் கட்டினதுக்கு அப்புறம் உங்களோட டூர் பேக்கேஜ் கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டூரில் இருக்கும்போது 50% அப்புறம் பேலன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கலாம். அவங்க எதுக்கும் ரஷ் பண்ண மாட்டாங்க. டூர் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த டூர் கம்பெனியோட எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. இப்போ நம்ம சென்னையிலேருந்து ஸ்ரீநகர் நாங்களாக புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறேன். நாங்கள் காஷ்மீர் ட்ரிப்பை ரொம்ப அஹடாக பிளான் பண்ணலை. ஏன்னா பசங்களோட ஸ்கூல் ஹாலிடேஸ் லாஸ்ட் டைம் தான் டிசைட் ஆச்சு. அதனால ஒரு 4 days முன்னாடி தான் ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தோம். சென்னையிலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர். சென்னையிலேருந்து டெல்லி நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குது. அதனால அதோட ப்ரைஸ் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு.
பட் டெல்லி டு ஸ்ரீநகர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ இங்கே 2 ஆப்ஷன் இருக்கு. சென்னையிலேருந்து டெல்லி ஃப்ளைட் போட்டுட்டு டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் வந்து பஸ்ஸில் கூட போகலாம். கொஞ்சம் கம்மியான செலவே ஆகும். ஆனால் அதுக்கே ஒரு 1.5 நாள் ஆயிரும். ஏன்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு டெல்லியில் நீங்கள் பஸ் அதுக்கேற்ற வெயிட் பண்ணி பஸ்ஸு வந்து 12 to 14 ஹவர்ஸ் ஆகுது. அது ஓவர் நைட்டோ இல்லை மிட் டேயோ போய் சேர்க்கும். ஆல்மோஸ்ட் 1.5 to 2 days போகிறதுக்கே ஆயிரும், அதே மாதிரி வர்றதுக்கு. ஸோ டேஸ் நிறைய கையில் இருந்துச்சுன்னா 4 days ட்ராவல்லே ஆகும், ஸ்ரீநகர் போகிறதுக்கும் ஸ்ரீநகர்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்குமே. அதை கன்சிடர் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு அது ஒரு கன்சர்ன் தான். அதனால சென்னை டு ஸ்ரீநகர் 2 ஃப்ளைட் புக் பண்ணோம். சென்னை டு டெல்லி, டெல்லி டு ஸ்ரீநகர். பெர் ஹெட் வந்து 30,000 ஆச்சு. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான். இதோட டோட்டல் காஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பாட்காஸ்டோட எண்டில் சொல்கிறேன். ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சிவ் டிக்கெட்ஸ் பெர் ஹெட் 30,000ங்கிறது. ஸோ 4 பேருக்கு 1,20,000 ஆயிடுச்சு. எங்களோட டூரில் பெரிய பங்கு வந்து இந்த காஸ்ட்டே போயிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோம்னா காலையில் ஃப்ளைட்டு வந்து சென்னையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு ஒரு 4 மணிக்கு. அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஸ்டாண்டர்டான டயத்தில் தான் வந்து டெல்லியில் போய் சேர்ந்துருச்சு ஒரு 2 hours 2.5 hours. அதுக்கப்புறம் அங்கே எங்களுக்கு ஒரு 5 hours கிட்டத்தில் இருந்தது. ஸோ டெல்லியில் லாஞ்ச் நிறைய இருக்கும். நீங்கள் பல பேங்க் டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ்க்கு அக்சஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த லாஞ்சில் போய் உங்கள் டெபிட் கார்ட்ஸோ கிரெடிட் கார்ட்ஸையோ காட்டி அதுக்கு அக்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. நிறைய கார்ட்ஸுக்கு இருக்குது. ஐடிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, அப்புறம் சில அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், அப்படி நிறைய கார்டுக்கு அக்சஸ் இருக்குது. நான் வந்து ஐடிஎஃப்சி கார்ட்ஸில் நிறைய கார்டு வச்சுருக்கேன், டைப்ஸ் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். எனக்கு எல்லா கார்டுக்குமே அக்சஸ் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 4 கார்டு எடுத்து நாங்கள் 4 பேரும் 2 hours அந்த லாஞ்சில் ஸ்டே பண்ணலாம். அப்புறம் நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்குறது, அப்புறம் ஃப்ளைட்டுக்கு கொஞ்சம் ஏர்லியாக போய் கேட்டில் நிற்கிறதுன்னு சொல்லி அது ஒரு 2 hours. அப்படி இப்படின்னு எங்களுக்கு அந்த 5 hours வந்து கரெக்டாக இருந்துச்சு. அந்த லாஞ்சில் புஃபே இருக்கும், சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும், நல்ல ரிலாக்ஸாக உட்கார அளவுக்கு சோஃபா ஸ்பேசஸ் நிறையா இருக்கும், நல்ல லக்ஸரியாக இருக்கும். நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், வேணும்னு போய் பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் சென்னையிலேருந்து காலையில் கிளம்பி நான் சொன்ன மாதிரி ஸ்ரீநகர் டெல்லியில் வந்து லாஞ்சில் வெயிட் பண்ணி ஸ்ரீநகருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 3:30 ஆயிடுச்சு ஆஃப்டர்நூன். ஸோ நம்மளோட சிம் கார்டு வந்து காஷ்மீரில் ஒர்க் ஆகாது. ப்ரீபெய்டு சிம் கார்டாக இருந்தால். போஸ்ட்பெய்டு சிம் கார்டாக இருந்தால் எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, காஷ்மீரில் ஒர்க் ஆகும். இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எனக்கு ஏன் தெரியலை, பட் இதுதான் ஃபேக்ட். என் கூட வந்தவங்களே நிறைய பேர் போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஃப்ளைட்லேருந்து இறங்கின உடனே அவங்களோட டூர் கம்பெனியோ இல்லை டாக்ஸி டிரைவருக்கோ கால் பண்ணி அவங்க பிக்கப் பண்ண வச்சுக்கிட்டாங்க. நான் வந்து ப்ரீபெய்டு சிம் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன், என்னோட மிஸ்ஸஸும் அப்படி தான். அதனால உள்ளே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நிறைய ப்ரீபெய்டு சிம் கார்டு விற்கிறாங்க. ஆனால் என்னோட ட்ராவல் கம்பெனி வந்து நீங்கள் எதுவும் உள்ளே வாங்க தேவையில்லை, உள்ளே எது வாங்கினீங்கனாலும் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏர்போர்ட்டுக்குள்ளே எது வாங்கினாலும் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஜஸ்ட்டு ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே நிறைய கடைகள் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு கடைகளில் வாங்கிக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு டூர் கம்பெனி மேனேஜர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வாங்கலை. சரி, அப்புறம் எப்படி நாங்கள் டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏர்போர்ட்டில் வெளியே வந்து நம்ம நேம் போர்டு எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி டாக்ஸி டிரைவர் இருப்பாங்கன்னு டூர் கம்பெனியில் சொன்னாங்க. நாங்கள் வெளியே வந்தோம். என்னோட நேம் வந்து இருக்கான்னு நேம் போர்டை நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 20 to 30 பேர் டாக்ஸி டிரைவர்ஸ் இருந்தாங்க.
சிலது வந்து இங்கிலீஷில் எழுதிருந்துச்சு, சிலது ஹிந்தியிலலாம் எழுதியிருந்தது. அதை நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ யூஸ்வலாக டாக்ஸி டிரைவர் கொஞ்சம் லேட் ஆகலாம் இல்லையா? ஸோ அதனால் ஒரு ஓரமாக நின்றுட்டு நான் யாராவது புதுசாக டாக்ஸி டிரைவர் அந்த க்யூவில் வந்து நின்னாங்கன்னா அவங்க வரவங்களை மட்டும் பார்த்துருந்தேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நின்னேன். அதுக்கப்புறம் எனக்கு அது வந்து கொஞ்சம் சரியாக படலை. ஏன்னா நிறைய இன்னும் லேட் ஆனால் என்ன பண்ணுறது, ஏதாவது வேறு ஏதாவது தப்பான கேட் எக்ஸிட்டில் இருக்கோமா ஒன்றுமே தெரியாது இல்லையா? ஸோ கால் பண்ணவும் முடியல. பட் அங்கே இருந்த ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட இந்த மாதிரி சுச்சுவேஷனை சொல்லி அவர் வந்து நோ ப்ராப்ளம், அந்த டாக்ஸி டிரைவர் வந்து நேம் என்ன நம்பர் என்னன்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு தெரியல அந்த டாக்ஸி டிரைவரை. அதனால அந்த நம்பரை வாங்கி கால் பண்ணார். கால் பண்ணால் அவர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அவேல இருக்கார். அவர் என்ன சொன்னாருன்னா, டாக்ஸி டிரைவர் ஃபோனில், நீங்கள் யார், உங்களை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பிக் பண்ணிட்டேன்னு அப்படின்னாரு. என்னது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்களை பிக் பண்ணிட்டீங்களா? என் பேர் தான் சங்கரன், நான் இப்போ தான் வந்து இறங்கியிருக்கேன் அப்படின்னேன். அப்புறமேட்டு அவர் சொன்னார், நான் பிக் பண்ண பேர் சரவணன் அப்படின்னாரு. சரி யாருன்னு கேளுங்க, என்னன்னு விசாரிச்சுட்டு திருப்பி ஏர்போர்ட்டுக்கு வாங்க, நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் வேறு யாரையோ பிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவர் ஒரு 5 மினிட்ஸில் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் அவர் வந்துட்டார். அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்குறேன், வேறு ஒருத்தர் சரவணன்னு யாரோ ஒருத்தர் இங்கேருந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே இந்த டாக்ஸி டிரைவரை கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி சரவணன் வந்துட்டேன் அப்படின்னோன்னா அவரும் இந்த நேமை செக் பண்ணாமல் சரி நம்மளை கால் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டார். அவருக்கு எப்படி இந்த டாக்ஸி டிரைவர் நம்பர் கிடச்சிதுன்னா, அவரும் இந்த ஹாலிடேஸ், நான் போன ஹாலிடேஸ் இதில் தான் புக் பண்ணியிருக்காரு. அவரோட டிரைவர் நம்பர் வேற, ஆனால் அவருக்கு எங்களோட டிரைவர் நம்பரை தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த டூர் கம்பெனிகிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் பார்த்தது இந்த ஒன்று மட்டும்தான். பட் இது பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது மிஸ்டேக் நடக்கலாம். பட் இது ஒன்று தான் தப்பு. ஆனால் நான் ஒரு 5-10 மினிட்ஸில் நான் கரெக்டாக கால் பண்ணனால இமீடியட்டாக அவர் வந்து அதை சால்வ் பண்ணிவிட்டு எங்களோட டாக்ஸி டிரைவர் வந்து கரெக்டாக பிக்கப் பண்ணிட்டார். ஒருவேளை நாங்கள் ரொம்ப லேட்டாக இருந்தோன்னா அந்த டாக்ஸி டிரைவர் எங்கேயோ போயிருந்தாருன்னா அது உண்மையிலே ஒரு மெஸ்ஸு தான். ஏன்னா அப்புறம் வேறு டாக்ஸி டிரைவரை கூப்பிடணும், அப்படி கொஞ்சம் மிஸ்டேக் நடந்த வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு சில்லி மிஸ்டேக் தான். அவரும் சொன்ன மாதிரியே 5 மினிட்ஸில் வந்துட்டார். ஏன்னா உடனே வேறு டிரைவர் கரெக்டான அந்த சரவணன்கிறவருக்கு வந்து கரெக்டான டிரைவர் யாரோ அவரை கூப்பிட்டு அதே இடத்துல பிக்கப் சொல்லி குயிக்காக வந்துட்டார். நானும் எதிர்பார்க்கல 5 மினிட்ஸ்னோன்னா, நம்ம ஊரில் 5 மினிட்ஸ்னால் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் வருவாங்க. அப்போலாம் இல்லை, 5 மினிட்ஸ்னோன்னா உடனே 5 மினிட்ஸில் வந்துட்டார். எங்களுக்கு முன்னாடியே டாக்ஸி டிரைவரோட ஃபோட்டோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவரோட ஃபோட்டோ இருந்தது. அதனால் எங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது ஒரு சேஃப் ஆன விஷயம். ஸோ டாக்ஸி டிரைவர் பிக் பண்ணிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே ஏர்போர்ட்டுக்கு வெளியே போன உடனே ஒரு சிம் கார்டு கடை இருந்தது. அந்த சிம் கார்டு கடையில் சிம் கார்டு வாங்கினோம். நம்ம ஊரில் இருக்க மாதிரியே ஆதார் கார்டை கொடுத்தோம்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சிம் கார்டு கொடுத்துட்றாங்க. 2005 டிசம்பர் நாங்கள் போனப்போ ஒரு ஜியோ சிம் கார்டோட விலை வந்து வெறும் 500 தான். 1 month வேலிடிட்டி, அன்லிமிட்டெட் இன்டர்நெட். உண்மையிலே இன்டர்நெட் ரொம்ப சூப்பராக இருந்தது. தமிழ்நாட்டில் மாதிரியே நார்மலாகவே 30 Mbps to 40 Mbps ஸ்பீடு வந்துக்கிட்டே இருந்தது. எந்த கேப் லிமிட்டும் கிடையாது, அன்லிமிட்டாகவே இருந்துச்சு. நிறைய இடத்துல நான் அன்லிமிட்டடாகவே யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து எங்களை ஃபஸ்ட்டு ஹோட்டல் ரிவர்வுட், அது ஸ்ரீநகரில் சென்டர் ஆஃப் த பிளேஸ்லேயே இருக்குது, லேக்குக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கே போய் எங்களை விட்டுட்டு அன்னைக்கு வந்து நாங்கள் ரீச் ஆன டே வந்து ரெஸ்ட் டே தான். ஏன்னா நாங்கள் போகிறதுக்கே வந்து 6 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் டேன்றனால அவர் விட்டு போயிட்டார். அந்த ஹோட்டல் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் ரீச் ஆகும்போது டெம்பரேச்சர் தான் வந்து -1 இருந்தனால கொஞ்சம் கோல்டாக இருந்தது. ஆனால் ரூம் வந்து நல்ல ஆர்கிடெக்சர்லாம் நல்லா இருந்தது. மாடர்ன் கிடையாது, பட் விண்டேஜ் ஸ்டைலில் தான் இருந்தது.
கார்பெட் இருந்தது, நல்ல பெட்டிங்லாம் கிளியராக இருந்தது, எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் கொடுத்தாங்க. ஸோ 4 பேர்னா 4 பேர் கம்ஃபர்டபுளாக தூங்கலாம். ஹீட்டர் இருந்தது. அப்புறம் பெட்டுக்குள்ளேயே வந்து ஹீட்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னோடய வீலாகை செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த மெக்கானிசம் வந்து உண்மையிலே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதிலே நிறைய மோடு இருக்குது, ஹை, மீடியம், லோன்னு. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவையோ அந்த மாதிரி இருக்கலாம். இந்த திக்கான பிளாங்கெட் இருக்கும், டூவேன்னு சொல்லுவோம், அதுவும் இருந்தது. ஸோ ரூம் வந்து கம்ஃபர்டபுள். இந்த பேக்கேஜில் வந்து என்னென்ன சேரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு காரு, அதோட டிரைவர், நம்ம 5 நாள் இருக்க போகிறோன்னா 5 நாளுமே அவர் நம்ம கூட இருப்பார், காரும் நம்ம கூட இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் ஸ்டே, இல்லை எங்கே ஸ்டே பண்ணுறோமோ ஜஸ்ட் அக்காமடேஷன் செகண்ட் ஃபுல்லி கவர்ட். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், இந்த ரெண்டுமே எங்கே இருக்கோமோ அங்கேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுவும் இன்க்ளூடட். அஃப்கோர்ஸ் புஃபே அன்லிமிட்டெட். இத்தனை வசதிகள் இருந்தனால தான் எங்களுக்கு இந்த பேக்கேஜ் பிடிச்சிச்சு. சில பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்குவாங்க, ஒரு சில இடத்துல இருக்குங்குவாங்க. கொஞ்சம் சொதப்பலாக இருந்தது. அப்படின்னா நீட்டாக இருக்காது நம்மளுக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம டின்னருக்கு என்ன பண்ணுவோம், இங்கே பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கம்பெனி வந்து அவங்களோட பிளானே வந்து ரொம்ப நீட் அண்ட் சிம்பிளாக இருந்துச்சு. ஹோட்டல் ஸ்டேனாலே பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் இருக்கும். ஸோ டின்னர் வந்து நான் சொன்ன மாதிரி அங்கே நார்த் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா மீல்ஸ்லேயுமே சப்பாத்தி, தால் இருக்கும், அப்புறம் ரைஸ், அதோட தால் பண்ணிக்கலாம், அப்புறம் சப்ஜியும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 4 வந்து எல்லா டைமுமே இருக்கும். மார்னிங்னு பார்த்துட்டோன்னா பூரி, இல்லை சாண்ட்விச், இல்லை ஆலு பராத்தா, இந்த மாதிரி இருக்கும். நல்லா தான் இருந்தது. டேஸ்ட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் டெலிவிஷன்லாம் ஸ்மார்ட் டிவி தான். ஸோ நாங்கள் ஒரு ஹிந்தி படம் பார்த்தோம். ஹிந்தி படம் பார்த்துட்டு அப்படியே டயர்டில் தூங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கிளம்புறது நம்மளோட ஆப்ஷன் தான். 7 o'clock கிளம்பலாம், 8 கிளம்பலாம். ஏன்னா நம்ம கிளம்புறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து அந்த டே வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோமோ அதெல்லாம் ரிலாக்ஸாக பார்க்க போகிறோமா, இல்லை ஹரியாக பார்க்க போகிறோமா அப்படிங்கிறது இருக்குது. அதனால அந்த டிரைவரே வந்து நம்மகிட்ட கேட்பார் எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லுவார் மினிமம் 7லேருந்து மேக்ஸிமம் 9:30, அதுக்கு மேலே டிலே ஆனால் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க முடியாது அப்படின்ட்டுவார். நாங்கள் அதனால் ரொம்ப ஏர்லியாக பண்ணலை. ஏன்னா ஏர்லியானா நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும், சீக்கிரம் சாப்பிட்ணும். அதனால நாங்கள் ஒரு 9 o'clock அப்படின்னோம். 9 to 9:30க்குள்ளே அந்த டிரைவர் வந்து ரெடியாக இருப்பார். இப்படி தான் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டே ஓடிச்சு. டே 2 மார்னிங் 9:30 டிரைவர் ரெடியாக இருந்தார். இன்னைக்கு டே 2ல் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ரீநகருக்குள்ளே போகிற ட்ரிப்ஸ் மட்டும்தான். ஸ்ரீநகருக்குள்ளே இருக்கிற சைட் சீயிங் ஸ்பாட்ஸ் அவ்வளவுதான். ஏதாவது ஷாப்பிங் டைம் இருந்தால் ஷாப்பிங் பண்ணலாம், அவ்வளோதான். ஸ்ரீநகருக்குள்ளே மெயினாக டால் லேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது 30 கிலோமீட்டர்ஸ் வைடு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. நம்ம அதில் ஒரு போர்ஷன் தான் வந்து நம்ம பொதுவாக ட்ராவல் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ அன்கவர் பண்ண சரௌண்டிங்ஸ் இருக்கும். பட் அந்த டால் லேக்கை சுற்றியே தான் நிறைய சைட் சீயிங் ஸ்பாட்ஸ் இருக்குது, நிறைய பார்க்ஸ் இருக்கும். அதோடதெல்லாம் நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பார்க்குமே ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோடு இருக்கும். அப்புறம் டால் லேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. போட்டிங் இருக்குது. அப்புறம் சிக்காரா ரைடுன்னு சொல்லி ஒரு லாங் போட்டில் நீங்கள் வந்து ஒரு பிளாங்கெட்டை இது பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1 hour பண்ணுற ட்ரிப் இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அப்புறம் சில டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு டெம்பிளுக்கு தான். ஸோ அந்த டெம்பிள் என்னோடய வீலாகில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கிளியராகவே நம்ம காட்டியிருக்கோம் அந்த டெம்பிளை. அந்த டெம்பிள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நம்ம எந்த இதுவும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ போயிட்டு நம்ம ஒர்ஷிப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட வேண்டியதான். ஒரு 1/2 hour நம்ம ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 10 minutes ஒரு ஹில் ஸ்டேஷன் போனோம்னா அந்த கோயிலுக்கு போயிடலாம். அங்கே முடிச்சுட்டு ஒரு 10 minutes இறங்கிடலாம். அதுக்கப்புறம் நாங்கள்
ஒரு 2 பார்க்குக்கு போனோம். அப்புறம் லஞ்ச் டைம். லஞ்சுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த பார்க்குக்கு வெளியவே வந்து நிறைய என்ன டைப் ஃபுட்டு வேணுமோ, சவுத் இண்டியன் ஃபுட்டா, சைனீஸ் ஃபுட்டா, இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட்டா, என்ன ஃபுட்டுனாலும் கிடைக்கும். நாங்கள் வந்து அங்கே வந்து மட்டன் ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காஷ்மீரில். ஸோ அதனால் நான் வந்து மட்டன் ஸ்பெஷலாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு போங்கன்னு அவர் வந்து சன்ஷைன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போனார். எக்கச்சக்க வெரைட்டி இருந்தது. நாங்களும் நிறைய ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட்டாக இருந்தது, உண்மையாக நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்புறம் இன்னும் ஒரு 2 பார்க் இருந்தது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷிகாரா ரைடு வந்தோம். ஸோ இந்த பார்க்கெல்லாம் சொன்னேன்ல, இந்த பார்க்கெல்லாம் ஃப்ரீ கிடையாது. பெர் ஹெட் 30, சைல்டுக்கு 20 10 வாங்குறாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது. அந்த என்ட்ரி டிக்கெட்டை போட்டோம்னா உள்ளே போனோம்னா டைம் லிமிட்லாம் இல்லை. உள்ளே நம்ம எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருந்து வந்துடலாம். நாங்கள் ஒரு ஆவரேஜாக 30 minutes to 1 hour கிட்டத்தில் ஒவ்வொரு பார்க்கில் இருந்தோம். ஸோ இன்னைக்கு டே 2ஓட லாஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து ஷிகாரா ரைட். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இங்கே வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டால் லேக்கில் வந்து ஷிகாரா ரைட் நிறைய இடத்துல பண்ணுவாங்க. நம்மளோட டாக்ஸி டிரைவர் அவங்களுக்கு எந்த ஷிகாரா ரைட் பண்ணுறவங்க லிங்க் இருக்கோ அங்கே போவாங்க. இதில் 2 விதம் இருக்குது. டாக்ஸி டிரைவருமே சேர்ந்து நம்மளை ஏமாற்றலாம், இல்லை அவங்க நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம். எங்களுக்கு வந்து டாக்ஸி டிரைவர் உண்மையிலே ஆனஸ்டாக இருந்தார். அவருக்கும் அந்த ஷிகாரா ரைடுக்கும் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தெரியும், அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும் கமிஷன் அந்த மாதிரி இருந்த மாதிரி தெரியலை. ஏன்னா சும்மா போனார், ஹாய் சொல்லிட்டு எங்ககிட்ட முடிஞ்ச அளவு கம்மியான காசை கொடுங்கன்னு தான் சொன்னார். ஷிகாரா ரைடுக்கு 1000 ஆரம்பிக்க சொன்னார். யூஸ்வலாக எல்லாருமே 2000 தான் போவாங்க. 2000ங்கிறது நார்மல் தான். ஆனால் என்கிட்ட என்னோட டாக்ஸி டிரைவர் 1000 ஆரம்பிங்க, 1500 வரைக்கும் வேணால் போகலாம், அதுக்கு மேலே போயிடாதீங்கன்னாரு. அதே மாதிரி தான் நானும் நெகோஷியேட் பண்ணேன். 1200 300 1400 இல்லைன்னா வேணாம் அப்படின்னேன். அப்புறம் ஃபைனலாக அவங்க 1500 ஓகே அப்படின்னாங்க. சரின்னு புக் பண்ணிட்டேன். புக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டாக்ஸி டிரைவர் வந்து நம்ம பேக் எல்லாத்தையும் எடுத்து அந்த போட்டில் வச்சு, அந்த போட்டில் நம்மளும் உட்காந்துட்டு ஒரு 1 hour அந்த லேக்கில் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூட் இருக்குது, அந்த ரூட்டில் கூப்பிட்டு போவாங்க. பேக்கை ஏன் எடுக்க சொன்னார் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். அந்த 1 hour போகிறோம்ல, அது போரிங்காகவே இருக்காது. 1 hour போன மாதிரியே இருக்காது. ஏன்னா அந்த ரிவரில் A to Z சேல்ஸ் நடக்கும். காஃபி, டீ, ஆர்னமெண்ட்ஸ், கார்மெண்ட்ஸ், அப்புறம் நான்வெஜ்ஜில் என்னென்ன வெரைட்டி ஃபுட்டு தேவையோ அது எல்லா போட்டுமே ஒன் ஆஃப்டர் அனதர் அடுத்து கரெக்டாக டைமிங் படி அப்படி சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக வருவாங்க. 1 hour ஏதாவது ஒன்று பக்கத்தில் வந்துட்டு கேட்பாங்க, வேணான்னா போயிடுவாங்க. நகைச்சாகி அப்படின்னா போயிடுவாங்க. ஆனால் கரெக்டாக வருவாங்க, கேட்பாங்க. நாங்களும் காஃபி வாங்கினோம், சில நான்வெஜ் வாங்கினோம், அப்புறம் சில ஆர்னமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக எதுவுமே கண்டிப்பாக தேவையில்லைன்னு சொல்ல வேணாம், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். அப்புறம் அதுக்குள்ளேயே அந்த ரிவர்லேயே வந்து இன்னும் சில போட்ஸை வந்து ஸ்டேஷ்னரியாக வச்சு ஒரு கடை மாதிரி சின்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். உங்கள் ஷிகாரா போட்டு வந்து அது பக்கத்தில் நிப்பாட்டுவாங்க. அதுலேருந்து இறங்கி உள்ளே போய் பார்த்துட்டு வரனாலும் வரலாம், இல்லை இறங்கவே தேவையில்லை அப்படியே இருக்கும். ஏன்னா குளிர் அதிகமாகிடும். நாங்கள் பண்ணும்போது ஒரு 5:30 ஆயிடுச்சு. ஸோ குளிர் அதிகமாக இருந்தது. நாங்கள் இறங்குற மூடெலாம் இல்லை. அப்படியே எங்களை ஃபைனலாக எங்கே இறக்கணுமோ அங்கே வரைக்கும் நாங்கள் இந்த போட்லேருந்து இறங்க மாட்டோம் அப்படின்ட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். ஸோ 1 hour இதே மாதிரி போச்சு. ஃபைனலாக அவர் வந்து ஒரு போட் ஹவுஸ் அப்படிங்கிற இதில் போய் நிறுத்துவாங்க. போட் ஹவுஸ்னால் என்னென்னா, அந்த கரையோரமாக ஒரு போட் ஷேப்பில் ஹவுஸ் இருக்கும், அவ்வளோதான். அது ஆக்சுவல் போட்டு கிடையாது.
இப்போ கேரளாலாம் போனோன்னா ஆலப்புழாவில் போட் ஹவுஸுங்கிறது வந்து போட் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், அதில் ஸ்டே பண்ணுறது. பட் இங்கே போட் ஹவுஸ் எல்லாமே ஓரத்தில் ஸ்டேஷனரியாக இருக்கும், அந்த ஆர்கிடெக்சரில் இருக்கும். அப்புறம் உள்ளே போனோன்னா ஒரு போட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். மற்றபடி அது எல்லாமே ஸ்டேஷ்னரியாக இருக்கிறது தான், எந்த ஒரு மூமெண்ட்லாம் இருக்காது, எதுவும் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு வெளியே வந்தீங்கன்னா ரோடு தான் இருக்கும். பட் விண்டோ ஓப்பன் பண்ணால் பேக் சைடில் வந்து ரிவர் இருக்கும், அவ்வளோதான். பெரிய ஒரு எக்ஸைட்டிங்கான அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல முடியாது. அங்கே இறக்கி விட்டாங்க. அங்கே நாங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த போட் ஹவுஸில் போய் ஸ்டே பண்ணோம். இதுக்கு தான் வந்து பேக் எடுக்க சொன்னது. ஏன்னா நம்ம அந்த நைட் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் இல்லையா, அது நம்ம ரூமில் அந்த பேக்கை வச்சுருந்தா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஸோ ஒரு நைட்டு வந்து நம்ம இங்கே தங்க போகிறனால அதை பேக்கெலாம் எடுத்துட்டோம். ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே வந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி அதே ஹோட்டல் ரூம் தான் போக போகிறோம். டே 1 இருந்த ஹோட்டல் ரூம் தான், பட்டு ஃப்ரெஷ்ஷாக செக்இன் பண்ணிக்கலாம். அந்த 1 நைட்டு காஸ்ட்டு வந்து ட்ராவல் கம்பெனிக்கு வேஸ்ட் ஆகும். அதனால தான் வந்து அவங்க பேக்கெலாம் எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம டாக்ஸியில் தான் இருந்தனால கடைசியாக போட் ஹவுஸில் பேக்லாம் வச்சுக்கிறோம். ஆல்ரைட், போட் ஹவுஸ்லேயுமே வந்து டின்னர் வந்து அவங்க ஹோட்டலில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி புஃபே கான்செப்ட் தான். இங்கே வந்து நைட்டு சிக்கன் இருந்தது, அப்புறம் அஷிஷுவல் சப்பாத்தி இருந்தது, தால் இருந்தது, சப்ஜி இருந்தது, காஃபி டீ எல்லாம் சூடாக கொடுப்பாங்க. நல்லா இருந்தது. நாங்களும் ஃபுல் டே வந்து ட்ராவல் பண்ணனால உண்மையிலே ஃபஸ்ட்டு டே கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டே நல்லாவே டயர்ட் ஆகிட்டோம். அதை ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த போட் ஹவுஸில் வந்து டிவி கிடையாது, பட் வைஃபை இருந்தது. எல்லாம் மொபைலில் கொஞ்சம் எதை பார்த்துட்டு ஒரு ½ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இருந்த டயர்டில் எல்லாம் தூங்கிட்டு அடுத்த நாள் திருப்பி 9:30 மணிக்கு காலையில் டாக்ஸி டிரைவர் அதே மாதிரி பிக்கப் பண்ண வந்துடுவார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து போட் ஹவுஸில் அதே மாதிரி பூரி வச்சுருந்தாங்க, பூரி உருளைக்கிழங்கு சப்ஜி வச்சுருந்தாங்க, டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் காஃபி டீ கொடுத்தாங்க. ஸோ இப்போ டே 3ல் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து குல்மார்க். குல்மார்க் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், காஷ்மீரில் ரொம்ப முக்கியமான பிளேஸ். நிறைய நாள் வந்து ஸ்னோ இருக்கிற வாய்ப்பு இருக்கிற இடம், மற்ற இடம் மாதிரி கிடையாது. அதனால எல்லாருமே காஷ்மீர் வந்தோடனேயே குல்மார்க் தான் ஃபஸ்ட்டு போவாங்க. நாங்களும் அதனால ஃபஸ்ட்டு வந்து குல்மார்க் தான் பிளான் போட்டிருந்தோம். அந்த ட்ராவல் ஐட்டனரிலையுமே அப்படி தான் இருந்தது. அது ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 1.5 hour ட்ராவல் இருக்குது. 9:30க்கு ஹவுஸ் போட்டில் டாக்ஸி டிரைவர் எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு குல்மார்க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. நாங்கள் எங்கேயுமே நிற்கலை, ஏன்னா 1.5 hour தான் இல்லையா, காஃபி டீ கூட பிரேக் எடுக்கலை, ஸ்ட்ரைட்டாக குல்மார்க் போயிட்டோம். போகும்போதே டாக்ஸி டிரைவர் சொல்லியிருந்தார், அதுக்கு முந்தின நாளே எங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த டிக்கெட் வந்து 800 per head. ஸோ 4 பேருக்கு வந்து 3200. இது வந்து ஃப்ளாட் ரேட்டு, அவங்களோட வெப்சைட்லேயே இருக்குது. கேபிள் காரில் போகிறதுக்காக குல்மார்க்கில். ஸோ குல்மார்க் கேபிள் கார் புக்கிங் அப்படின்னு கூகுளில் அடித்தோம்னா அவங்களோட ஓன் வெப்சைட்டே வரும். அந்த ஓன் வெப்சைட்லேயே வந்து நம்ம இதை புக் பண்ணிக்கலாம். டேட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் செலக்ட் பண்ணோன்னா பே பண்ணிடலாம். இட்ஸ் அ ஃப்ளாட் ஈஸி ப்ராசஸாக இருந்தது. நாங்கள் 1 day பிஃபோர் புக் பண்ணலாம், சேம் டேயும் புக் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் நான் சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 2 ஃபேஸ் இருக்குது, phase 1, phase 2. phase 1ங்கிறது நம்ம கேபிள் காரில் ஓரளவுக்கு ஹை டாப் வியூவில் போகிறோம். phase 2ங்கிறது அங்கேருந்து ஜஸ்ட்டு விசிபிளான ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹையில் போய் பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்னோ அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். பட் ஒன்ஸ் நீங்கள் phase 1 போயிட்டீங்கன்னா phase 2 வந்து ஈஸி தான். ஏன்னா அதுக்கப்புறம் போகிற மக்கள் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க, அதனால ரொம்ப க்ரௌடெல்லாம் இருக்காது. அது மாதிரி phase 2லையும் வந்து அங்கே இறங்குனீங்கன்னா அங்கேயுமே க்ரௌடு கம்மியாக தான் இருக்கும். phase 2க்கு போகணுன்னா அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம். நான் வந்து phase 1க்கு தான் எடுத்திருந்தேன். ஏன்னா எங்கள் டிரைவர் என்ன சொன்னார்னா, அன்னைக்கு வந்து phase 1லேயே ஸ்னோ அதிகமாக இருக்குது, phase 2 எடுக்கிறது வேஸ்ட்டு, மணி வேஸ்ட், டைம் வேஸ்ட்.
ஸோ நீங்கள் ஃபேஸ் 1ல் போயிட்டு முடிஞ்ச அளவு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதுதான் பெஸ்ட்டு. இல்லாட்டி நீங்கள் ஃபேஸ் 2க்கு போகிற டைம் மணி வேஸ்ட்டு. அங்கே நிறைய பேர் இல்லைன்னா ஆக்டிவிட்டிஸ் அங்கே கம்மியாக இருக்கும். ஃபேஸ் 1ல் தான் நிறைய பேர் இருக்கனால ஆக்டிவிட்டீஸும் நிறையா இருக்கும் அப்படின்னாரு. அவர் சொன்னது கரெக்டு தான். அதனால நாங்கள் ஃபேஸ் 2 புக் பண்ணலை. ஆனால் நீங்கள் போகும்போது ஃபேஸ் 1ல் ஸ்னோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ் 2 புக் பண்ணிவிட்டு அங்கே போய் என்ஜாய் பண்ணணும். அதனால அந்த டயத்தில் நீங்கள் லோக்கல் இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு டிசைட் பண்ணணும். ஸோ நாங்கள் அப்படி போயிட்டோம். அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 11:30 ஆயிடுச்சு. கார் பார்க்கில் இருந்து அந்த கேபிள் காருக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும். ஆனால் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்னோ இருக்கிற காலத்தில். ஏன்னா ஸ்னோலேயே நடந்து அந்த கேபிள் காருக்கு போகலாம். அந்த நடக்க முடியாதவங்களுக்கு சில வழிகள் இருக்குது. ஆட்டோ, டாக்ஸி, அப்புறம் இந்த இழுத்துட்டு போகிறாங்க இல்லையா அந்த லெட்ஜிங், அதுவும் இருக்குது. ஸோ அந்த இதுலேயும் நம்ம இழுத்துட்டு போவாங்க. அதுவும் சில பிடிச்சிச்சு அப்படின்னா நம்மளை உட்கார வச்சு அந்த ஸ்னோலேயே இழுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது அந்த கேபிள் கார் போகிறதுக்கு. நாங்கள் வாக்கிங்கில் தான் போனோம். ஸோ கேபிள் கார் போனதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் போனதுக்கு அப்புறம் உள்ள நாங்கள் போன 11:30க்கு அவ்வளோ பெரிய க்யூ. இந்த க்யூவை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அங்கே 10 o'clock ரீச் ஆகிற மாதிரி போனீங்கன்னா பெஸ்ட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கிளம்பணும். நாங்கள் ஏன் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பலைன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு நாங்கள் குல்மார்க் மட்டும்தான் வச்சுருந்தோம். அதனால எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிளான் பண்ண அவசியம் இல்லை. உள்ளே 45 மினிட்ஸ் நாங்கள் க்யூவில் நின்று எங்களை கேபிள் கார் அக்சஸ் பண்ணி நாங்கள் அதுக்கப்புறம் போனோம். 45 மினிட்ஸ் க்யூவில் நிற்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுவும் மூவிங்கில் தான் இருந்தோம். நாங்கள் ஸ்டாக்னட்டாக இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. க்யூ ரொம்ப லாங்கு, பட் ஸ்டில் அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. ஏன்னா கேபிள் கார் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த உள்ளே அந்த கேபிள் கார் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக மக்கள் உள்ளே போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்யூ உள்ளே போகும்ன்ட்டு. நாங்கள் 11:30க்கு போனோம். நாங்கள் போகும்போதே பின்னாடி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்யூ ஆகி அந்த நான் சொன்னேன் 1 கிலோமீட்டர் வாக்கிங், அந்த 1 கிலோமீட்டர் வாக்கிங்குமே க்யூவாக ஃபார்ம் ஆயிருமா கொஞ்ச நேரத்தில். ஆனால் அப்படி இருந்தாலுமே அவங்க எல்லாருமே அதை அக்சஸ் பண்ணி அன்னைக்கு முடிச்சு தான் போவாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக க்யூ போவாங்க. அதனால் அது பெரிய இஷ்யூலாம் இல்லை. 11 o'clock இல்லை 12 எத்தனை மணிக்கு போனாலும் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படியும் அக்சஸ் கிடைக்கும். நீங்கள் போய் அந்த ஸ்னோவை அக்சஸ் போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணலாம். மேலே ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் அந்த கேபிள் காரு. உடனே ஃபேஸ் 1க்கு போயிடுவோம். ஃபேஸ் 1ல் இறங்கின உடனே நீங்கள் 4-5 hours கூட அங்கே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் அங்கே இருக்குது. ஜஸ்ட் ஃபோட்டோஸ், அந்த சீனிக் வியூ ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அப்புறம் அந்த ஸ்னோ இருந்ததுன்னா லூஸான ஸ்னோ இருந்ததுன்னா அதை எடுத்து விளாடலாம். கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ப்ளே பண்ணலாம், சறுக்கி விளாடலாம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி நம்மளே பண்ணலாம். இதெல்லாம் போதாதுன்னா அங்கே ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறையா இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் ப்ராப்பராக அங்கே ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தோம்னா பைக் ரைடு இருக்குது. பைக் ரைடு நாங்கள் போன டைம் அது கண்ட்ரோல்டு பை லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஸோ அதனால் 2000 அவங்களே பில் போட்டுறாங்க. ஸோ பைக் ரைடு பிரச்சனையே இல்லை, யார் போனாலும் 2000 தான். ஆனால் மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வேறு ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஸ்கீயிங் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்கீயிங் இருக்குது. ஸ்கீயிங்லாம் பார்த்தோன்னா அவங்க கேட்குறது தான். ஸ்கீயிங் ஆக்டிவிட்டி 2000 இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு மேலேயும் கேட்பாங்க, பட் ஆவரேஜாக 2000 கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லெட்ஜிங் சொன்னோம் இல்லையா, ஸ்லெட்ஜிங் அதுவுமே ஈவன் 500 ஆரம்பிக்குது. பட் ஏமாத்தோன்னா 1000 கூட சொல்லுவாங்க. நான் என்னோட கிட்ஸுக்கு 300 ஆரம்பிச்சுட்டு 500 ஓகேன்னு சொல்லிட்டு 2 கிட்ஸையும் பண்ணேன். ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் திருப்தியாக பண்ணுவாங்க. ஒன்ஸ் நம்ம ஒரு இது புக் பண்ணிட்டோம்னா அதை ஆனஸ்ட்டாக பண்ணுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ரைடு வந்து 2000 சொன்னேன் இல்லையா, அது வந்து அவங்க தான் பைக் ரைட் பண்ணுவாங்க, நம்ம பின்னாடி உட்காந்துருக்கோம். ஏன்னா அது அவ்வளோ சேஃப் கிடையாது, ஈஸியாக ஸ்கிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அங்கே ஃபன் ஆக்டிவிட்டிஸ் தான் வந்திருக்கோன்றனால கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஸ்கீயிங் அப்படி தான். ஸ்கீயிங் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு டீச் பண்ணுவாங்க எப்படி பேசிக்காக. அப்படி நின்றுலாம் போக முடியாது, உட்காந்து லைட்டாக இது பண்ணணும். அதை எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா எதுவும் ஆக்சிடென்ட் நடந்துடக்கூடாது அப்படின்னால. அதெல்லாம் அதெல்லாம் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி, நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே நாங்கள் லஞ்சும் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கே ஒரு 2-3 o'clock கிட்டத்தில் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அந்த கேபிள் காரில் அதே மாதிரி இறங்கி வந்துட்டோம். திருப்பி அந்த 1 kilometer எங்களுக்கு நடக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அங்கே ஒரு ஆட்டோ இருந்தது, ஆட்டோ பிடிச்சி கார் பார்க் வந்துட்டோம். அப்புறம் கார் பார்க்கில் எங்கள் டிரைவர் இருந்தார். அவர் வந்து எப்போ கால் பண்ணாலும் எங்கே இருந்தாலும் டக்குன்னு எங்கே இருக்கேன்னு சொல்லுவார். நாங்கள் அங்கே போனோம்னா உடனே பிக்கப் பண்ணிப்பார். அதே மாதிரியே ஒரு ஸ்பாட் சொன்னார், ஒரு ஏடிஎம் இருந்தது, அந்த ஏடிஎம் ஸ்பாட் சொன்னார். அங்கே போனோம். ஆல்மோஸ்ட் அந்த ஆட்டோவே அங்கே தான் போச்சு. அப்புறம் அங்கே இறங்கினோம், அந்த காரில் பண்ணிட்டு அங்கேருந்து எங்களோட ட்ராவலை ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் வழியில் வந்து காஃபி டீக்கு நிப்பாட்டினோம், ஒரு சில இடத்துல ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிப்பாட்டினோம். ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்ம அந்த குல்மாலேருந்து ஸ்ரீநகர் வர வழியில் நிறைய சின்ன சின்ன கிராமங்கள், அழகான கிராமங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த அழகான கிராமங்கள் எல்லாம் அப்படி மிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா போய் ரூமில் போய் சும்மா தானே ஸ்டே பண்ண போகிறோம். அதனால் அங்கங்கே எங்கேயாவது நிறுத்திட்டு ஒரு சில கடைகள் இருந்தது இது பண்ணுதுன்னா அங்கே போயிட்டு பார்த்துட்டு ஒரு 5-10 minutes அங்கே இது பண்ணிட்டு போகலாம். கண்டிப்பாக டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாமே அதை அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு முடிஞ்சளவு நம்மளை என்ஜாய்மெண்ட்டாக வச்சுக்கணும், அதுதான் அவங்களோட கோலாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 இடத்துல நின்றுட்டு ஒரு 6:30 கிட்டத்தில் ஆயிடுச்சு. நாங்கள் இப்படி அங்கங்கே ஸ்லோவாக நின்று போகிறதுக்கு. திருப்பி அதே ஹோட்டலுக்கு தான் போனோம், ஹோட்டல் ரிவர்வுட்டுக்கு தான் போனோம். போயிட்டு Day 3 நைட்டை வந்து அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபுட்டு வந்து அதே மாதிரி தான் இருந்தது, சப்பாத்தி இது அதே தான், மோஸ்ட்லி அதே தான் இருக்கும். அந்த சப்ஜி மட்டும் மாற்றுவாங்க. ஸோ திருப்பி ஒரு ஹிந்தி படம் பார்த்துட்டு அன்னைக்கு பொழுது நல்லா போச்சு. அடுத்த நாள் வந்து 9:30 மார்னிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் போயிட்டார். அவரோட வீடு வந்து பக்கத்தில் தான் இருந்தது, ஸ்ரீநகர். ஒருவேளை இந்த மாதிரி டாக்ஸி டிரைவர்லாம் எங்கேயோ இருந்து வராங்க அப்படின்னா அவங்களாம் நம்ம எங்கே தங்குறோமோ அங்கேயே தான் காரை போட்டுட்டு அங்கேயே தான் ஸ்டே பண்ணுவாங்க. சில ஹோட்டல்ஸில் அவங்களே ஸ்டே பண்ண வச்சுப்பாங்க அவங்க டிரைவர்ஸ், ஏன்னா அவங்க தானே எல்லாமே மேனேஜ் பண்ணுறாங்க, அதனால் அவங்களே ஸ்டே பண்ணுவாங்க. பட் எங்களோட டிரைவர் வந்து லோக்கல் ஸ்ரீநகர் தான், அந்த பக்கத்தில் தான் தங்கியிருந்தார், அவங்க வீடு இருக்குது. அதனால் நைட்டு வந்து போயிட்டு தான் வந்தார். அடுத்து Day 4 வந்து சோனமாரும் வந்து குல்மா மாதிரியே ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். அது வந்து ரொம்ப ஹில்லு தான், பட் கேபிள் காரில் போகிற அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ஹில் கிடையாது. நீங்கள் ரோடுலேயே போகும்போதே அந்த ஸ்னோ ஃப்ளாட்டான பிளைன் டெரெயின்லேயே பார்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் சோனமார். ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம், குல்மாரோட அதிகம். அதனால நிறைய பேர் போக மாட்டாங்க. சில டைம் வந்து ஸ்னோ இருக்காதுன்னு இல்லைன்னா போக மாட்டாங்க. நாங்கள் போன டைம் வந்து ஸ்னோ நல்லாவே இருந்தது. போகிறதுக்கு ஒரு 2.5 hours கிட்டத்தில் ஆயிடுச்சு. ஸோ அப்போயே தெரியும் உங்களுக்கு, 2.5 hours போகிறதுக்கு வர்றதுக்குன்னா 5 hours அதுக்கே ஆயிரும். அதே மாதிரி 9:30க்கு ஆரம்பித்தோம். இந்த தடவை நாங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல, ஏன்னா 2.5 hours ஸ்ட்ரைட்டாக சோனமார் போயாச்சு. சோனமாருக்கு வந்து போகிற வழியில் ஒரு பெரிய டனல் இருக்கும், அது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த டனல் வந்து ஒரு 6 kilometers நினைக்கிறேன் அதோட லென்த்து. ஒரு 2 years பேக் தான் வந்து நம்ம மோடிஜி வந்து ஓப்பன் பண்ணார். அது வந்து அவங்களோட ட்ராவல் டைமை ஆல்மோஸ்ட் half an hour கிட்டத்தில் குறைக்குதுன்னு சொன்னார் என்னோட டாக்ஸி டிரைவர். அப்போ பார்த்துக்கோங்க, இன்னுமே லேட் ஆகும் போகிறதுக்கு. அந்த டனல் இருந்தனால வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். அந்த டனலோட இன்னொரு பியூட்டி என்னென்னா,
நீங்கள் இந்த சைடு உள்ளே போகும்போது ஸ்னோ இருக்காது, நார்மலாக இருக்கும். உள்ள டனலில் 6 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வெளியே வந்த உடனே ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும். ஸோ ஒரு பெரிய மவுண்டெயினில் ஒரு சைடு ஸ்னோ இல்லை, அடுத்த சைடு ஸ்னோ. அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் அப்படியே ஒரு வேலி மாதிரி இருக்கும். அதனால வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த டனலோட எக்ஸிட்லேருந்து நீங்கள் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் பார்க்கலாம். ஸ்னோ இருக்கிற காலத்தில். ஸ்னோ இல்லாத காலத்தில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. போன உடனே அந்த மாதிரி டனல்லேருந்து வெளியே வந்த உடனேயே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். என்ட்ரன்ஸில் முடிச்ச உடனே வந்து சோனமார் வந்துடும். அதோட கார் பார்க்கிங்கும் வந்துருச்சு. ஸோ கார் பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட டாக்ஸி டிரைவர் சொன்னார், இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஹார்ஸ் ரைடு. ஹார்ஸ் ரைடு வந்து பயங்கரமாக வந்து சீட் பண்ணுவாங்க. இதுவும் நான் சொன்ன மாதிரி 2000 தான். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து அவங்க 2000 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுவானுங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தா 2000 எந்த ஆக்டிவிட்டியுமே ஒர்த்து கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 400-500 தான் ஆரம்பிக்கணும். ஓகே, பட் இந்த ஹார்ஸ் ரைடை பொறுத்த வரைக்கும் என்னோட டாக்ஸி டிரைவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு 1000லேருந்து ஆரம்பித்து 1200-300 அவ்வளோதான், அதுக்கு மேலே போகிறோன்னா வேஸ்ட்டு அப்படின்னாரு. ஸோ இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக ஷூ வந்து நல்ல ஷூ இருக்கணும். ஏன்னா இதுலேயுமே ஸ்னோ நிறையா இருக்கும். ஷூ சரி, ஜாக்கெட் சரி, இதெல்லாம் நம்ம சென்னையிலேருந்தே போகும்போதே ஒரு நல்ல குவாலிட்டியானதை வாங்கிட்டு போயிட்டோம்னா அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வேளை நம்ம ஷூவும் ஜாக்கெட்டும் சரியில்லை அப்படின்னா அங்கே வந்து ஹையர் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், அவங்களுக்கு தேவையான பண்ணிக்கலாம். டிரைவர்கிட்ட டாக்ஸி டிரைவர்கிட்ட சொன்னோம்னா அவங்களே அங்கே இருக்கிற கடைகளில் பெஸ்ட்டு காட்டுவாங்க. நான் பார்த்த விலையை சொல்கிறேன். ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து 500, க்ளவுஸ் அப்புறம் தலைக்கு கேப் இதெல்லாம் வந்து ஹையர் பண்ணுறது கிடையாது. பட் ரெண்டுமே வந்து 100 ரூபா 150 ரூபா இவ்வளோ தான் அங்கே விலையே. ஸோ கேப்பும் வந்து க்ளவுஸும் வந்து ஒரு 100-150 ரூபாக்குள்ளே வாங்கிடலாம். ஜாக்கெட்டும் ஷூவும் வந்து அங்கே ஹேர் பண்ணிக்கலாம். ஜாக்கெட் நான் சொன்ன மாதிரி 500 மினிமம், ஷூ வந்து மினிமம் 200, மேக்ஸிமம் 500. நல்ல பீக் சீசனில் 500. அதுக்கு மேலே ஷூ போச்சுன்னா அதுக்கு மேலே கொடுத்தா ஒர்த்தே கிடையாது. அதுக்கு நீங்கள் எங்கேயாவது ஷூவே வாங்கிட்டு போயிடலாம், அது அவ்வளோதான் வரும். ஸோ 200-500 சொன்னலையா ஷூ, அந்த மாதிரி. நான் வந்து ஷூ வந்து அன்னைக்கு ஹையர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நிறைய ஸ்னோ இருக்கும். அப்போ நம்ம நார்மல் ஷூக்குள்ளே உள்ளே போச்சுன்னா அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்றதுனால. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் சும்மா ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் போட்டுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து இருக்குது. பட் நான் வந்து நான் ஏற்கனவே நிறைய கண்ட்ரியில் நான் ஸ்னோலாம் போயிருக்கனால ஸ்னோவுக்கு வந்து அந்த ஸ்னோ ஷூ இருந்ததுனாக்கா உண்மையிலே நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதனால் 4 பேருக்குமே வந்து ஷூ வந்து நான் ஹையர் பண்ணிக்கிட்டேன். சரி, கம்மிங் பேக் டு ஹார்ஸ் ரைடு வந்து நான் வந்து 1000 தான் ஆரம்பித்தேன். பட் அவங்க வந்து 1400 தான் ஃபைனலைஸ் பண்ணாங்க. சரி, ஓகே, 1400 4 பேருக்கும் புக் பண்ணிட்டோம். என்னோடய சன்னுக்கு வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து என்னோடய சன்னை மட்டும் டாக்ஸி டிரைவர்கிட்ட இருக்க சொல்லிவிட்டு நாங்கள் 3 பேரும் புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஹார்ஸ் ரைடு எப்படி இருக்குன்னா, ஒரு 1/2 hour ஒரு பீக் கூட்டு போவாங்க. அங்கே எப்படி குல்மாரில் வந்து கேபிள் காரில் கூட்டு போகிறாங்களோ அதே மாதிரி இந்த சோனமாரில் வந்து ஹார்ஸ் வந்து நம்மள அந்த மாதிரி பீக் கூட்டு போகும். அஃப்கோர்ஸ் ரொம்ப பீக் கிடையாது, ஓரளவுக்கு ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஆனால் அந்த ஸ்லாண்டிங்கான இது வந்து ஐஸில் இருந்தனால அந்த பாத் வந்து உண்மையிலே கொஞ்சம் டேஞ்சரஸாக தெரியும். அதனாலேயே ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எனக்கு வந்து கேபிள் கார்லாம் வந்து ரொம்ப சேஃப், அப்படியே போகுது, 10 minutesல அங்கே போயிடுறோம். அதனால் அது ஒரு பெரிய த்ரில்லிங்காக இல்லை. ஆனால் இந்த ஹார்ஸ் ரைடு வந்து அந்த ஹார்ஸில் நம்ம உட்காந்துட்டு, அது பின்னாடி யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருப்போம். முன்னாடி வந்து ஒருத்தர் அந்த கயிறு இருக்குல்லையா, அந்த கயிறை பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளுவார். இல்லை நான் ஓட்டுறேன் அப்படின்னா அவர் கயிறை கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கொடுத்துட்டு நீயே தனியாக வான்னு கூட சொல்லுவார். அது அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. நான் ஒரு சில இடத்துல நான் தனியாக ஓட்டினேன். அவர் வந்து லெஃப்ட்டு ரைட்டு டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை புல் பண்ணுனாரு. அவர் சொல்லிக் கொடுப்பாரு எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி பண்ணேன். நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 hour கொஞ்சம் ஒரு டாப் இதில் போயிட்டோம்.
போயிட்டு அங்கேயும் வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. நாங்கள் காஃபி டீ குடிச்சிட்டு, ஸோ இங்கே என்ன பிரச்சனைனாக்கா நம்ம போன ஹார்ஸ்லேயே வந்து நம்ம திருப்பி வரணும். கேபிள் காரில் பிரச்சனை இல்லை, போகிறோம் எப்போனாலும் ரிட்டர்ன் வந்துக்கலாம். ஆனால் இந்த ஹார்ஸ் வந்து அவங்களுக்கு அது பைசா இல்லையா, அவங்க வெயிட் பண்ண முடியாது ரொம்ப. அதனால அவங்க ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் விடுவாங்க. அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க காசாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோமோ அவ்வளோ நேரம் வெயிட்டிங் கேட்பாங்க. எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் சொன்னாங்க. நாங்கள் அங்கே சில ஆக்டிவிட்டீஸ் ஒரு 15 மினிட்ஸில் பாப்பா வந்து இந்த லெஜிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்றது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ஒரு 15 to 20 மினிட்ஸ் எங்களுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஓகே அங்கே வேறு ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இல்லை. அப்புறம் அங்கேயுமே அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அதே ஹார்ஸை கூப்பிட்டு போய் ஃபேஸ் 2 மாதிரியே கொஞ்சம் டாப் ஆங்கிள் டாப் வியூ கொண்டு போகலாம் அப்படின்னாங்க. அது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா திருப்பி அதுக்கும் எக்ஸ்ட்ரா இது பண்ணுவாங்க. அது எங்களுக்கு அந்த இதுக்கு அந்த ஹார்ஸ் கொண்டு போனதே எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஹார்ஸ் வந்து ரொம்ப பாவமாக இருந்தது. அது ஒரு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனால் அந்த ஹார்ஸ் படுற கஷ்டத்தை பார்த்தா நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்கு 4 காலையும் பேலன்ஸை எந்த இடத்துலையும் வைக்க முடியல. ஒரு 3 கால் தான் பேலன்ஸ் வைக்கும், ஒரு கால் வலிக்கிறோம். அப்புறம் திருப்பி அந்த 3 காலை வச்சு திருப்பி ஏதோ பண்ணோம், திருப்பி இது பண்ணோம். அது எப்படி தான் அதை கீழே விழுகாமல் போகுதுன்னு தெரில. ஆனால் எந்த குதிரையும் வந்து அங்கே ஒரு 30-40 குதிரை பார்த்துருப்போம், எந்த குதிரையுமே வந்து எங்கேயுமே விழுகலை. மனிதர்கள் அந்த இதை இழுத்துட்டு போகிறாங்கல்ல, அவங்க தொப்புன்னு விழுகுறாங்க நிறைய இடத்துல. அவன் கால் வைக்கிற இடம்லாம் வழுக்குது. ஏன்னா உங்களுக்கு இப்படி நல்ல ஸ்லோப்பில் ஐஸாக இருக்குது, படி கிடிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அங்கிட்டு கல் இங்கிட்டு கல் இருக்குது. அந்த கல்லில் அது நடக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறனால இவங்க குதிரையை ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த கால் வைக்கும்போது விழுந்துடுறாங்க, நிறைய பேர் விழுகுறாங்க. ஆனால் அந்த குதிரை விழுகாமல் போச்சு. எங்கேயுமே போகலாம், அவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே அந்த இடத்துக்கு போகலாம். சரி, இப்போ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே அதே மாதிரியே குதிரையை இறக்கத்தில் ஏறுறது ஒரு பக்கத்தில் சேலஞ்சாக இருந்துச்சுன்னா, இறக்கம் அதுக்கு மேலே, அதுக்கு குதிரைக்கு இன்னும் வழுக்குது இறக்கத்தில். அதையும் மீறி அப்படி இப்படி ஸ்லோவாக பண்ணி பண்ணி அப்படியே வந்துட்டோம். உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இறங்கி வரும்போது டிப்ஸு கேட்டார் அந்த ஓட்டுநர். அவருக்கு வந்து ஒரு 200 கொடுத்தேன். அது டிப்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் நம்மளுக்கு அந்த டயத்தில் அவங்களுக்கு கொடுக்க மனசு வரும், ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வராங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஹாப்பி. அப்புறம் அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை கீழே. அப்புறம் கீழே ரெஸ்டாரண்ட்ஸ் அதுதான் இருக்கும். ஸோ அதனால் டாக்ஸி டிரைவர்கிட்ட சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பிடலாம், கிளம்பிட்டு எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் போயிடலாம், ஹோட்டல் போயிடலாம் அப்படின்ட்டு ஹோட்டல் போக சொன்னோம். ஒரு நல்ல ஹோட்டல் கூப்பிட்டு போக சொன்னேன். அவருக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹோட்டல் போனார். அதேமாதிரி அங்கே தாலி, வெஜ் தாலி, நான்வெஜ் தாலி எல்லாம் இருந்தது. டேஸ்டியாக இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட்டில். அதை முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் ஹோட்டலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது போகிறதுக்கும் ஒரு 5:45 கிட்ட ஆயிடுச்சு அன்றைக்கும் அங்கே ஹோட்டல் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஹோட்டல் ரீச் ஆனோன்னா திருப்பி ஹோட்டலில் இன்னொரு மூவி பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டோம். அன்றைக்கும் டின்னர் வந்து அதே மாதிரி தால், ரைஸ், சப்பாத்தின்னு இருந்தது. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் ஸ்விக்கியில் வந்து நாங்கள் எங்கே போனாலுமே ஸ்விக்கியில் ஏதாவது ஆர்டர் பண்ணிடுவோம். ஏன்னா அங்கே கொடுக்குறது வந்து நமக்கு அந்த டயத்தில் வேறு எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும், ஆனால் அவங்க கொடுக்குறது தான் சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்விக்கியில் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அதையும் சாப்பிட்டோம். அங்கே புஃபேல இருக்கிறது சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நாள் முடிச்சுட்டாச்சு. இன்றைக்கி வந்து டே 5. இன்றைக்கி டே 5 வந்து பெஹல்காம். பெஹல்காம் வந்து எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டாக அங்கே வந்து ஒரு ஷூட்டிங்லாம் வந்து நடந்தது. வந்து டேஞ்சரஸான ஏரியான்ற மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நானும் டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டேன், இப்போ போகிறது சேஃபா அப்படின்னு. அவர் சொன்னார் பயங்கர சேஃப். அது வந்து ஒரு ரொம்ப பீக்கான ஏரியாவில் தான் நடந்தது, நம்ம போகிற இடத்துல நடக்கலை அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெஹல்காம் போயிட்டோம். இதுவுமே நல்ல டிஸ்டன்ஸ். ஆனால் போகிற வழியில் நிறைய ஷாப்பிங்க்காக அவர் நிறுத்தினார். அதாவது காஷ்மீரில் வந்து என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். வந்து குங்குமப்பூ ஃபேமஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் கிரிக்கெட் பேட்டு, அப்புறம் இந்த காஷ்மீரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்வெட்டர், இந்த மாதிரி இது ஹேண்ட் நிட்டட் கிளாத்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான இது.
அப்புறம் பார்த்தோன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இது எல்லாமே ஹில் ஸ்டேஷனில் இருக்கும். அதனால அது கொஞ்சம் ஃபேமஸ். அப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காஷ்மீரி ஆப்பிள்ஸ் இதெல்லாம் தான் ஃபேமஸ். நாங்கள் பகல்காம் போகிற ரூட்டில் இந்த மாதிரி கடைகள் எல்லாத்தையுமே பார்த்தோம். அதனால் அங்கங்கே நின்றுட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே பகல்காம் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு அதனால் டைம் போகிறதே தெரியல. நாங்கள் யார் யாருக்கு என்ன கிஃப்ட் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். பகல்காமை பொறுத்த வரைக்கும் அங்கே ஸ்னோ அன்னைக்கு இல்லை. பட் அங்கேயும் ஸ்னோ அதே மாதிரி இருக்கும். குல்மார் சொன்ன மாதிரியே இருக்கும். ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு அங்கே ஸ்னோ இல்லை. கம்ப்ளீட்டாக ட்ரை லேண்டாக தான் இருந்தது. ஆனால் அன்னைக்கு வின்டர் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது என்னோடய வீலாகில் அடுத்து வரும். அந்த வின்டர் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் போய் சில திங்ஸ்லாம் வாங்கினோம். அது அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு 20 to 30 ஷாப்ஸ் இருந்தது. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ பகல்காமில் அந்த மாதிரி நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தோம்னா அங்கேருந்து டாக்ஸியில் கூப்பிட்டு போய் இன்னும் சில வேலிஸுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அது உண்மையிலே அது வந்து எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்ம டாக்ஸி டிரைவர் அதுக்கு மேலே போக முடியாதான். அங்கே இருக்க லோக்கல் டாக்ஸியை ஒன்று பிடிச்சி தான் போகணுமா. எங்களுக்கு அதுவே வந்து ஒரு 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் லஞ்ச் அங்கே சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 2 o'clock ஆயிடுச்சு. 2 o'clock மேலே அதை பிடிச்சி போயிட்டு வந்து திருப்பி ஹோட்டல் ஸ்டே போகிறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அதனால் என்ன சொன்னேன்னா ஹோட்டல் ஸ்டே வந்து திருப்பி ஸ்ரீநகர் வரலை. பகல்காமில் வந்து கொஞ்சம் அவுட் சைடு வந்தாலே ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கேயே ஸ்டே பண்ணி, ஏன்னா அதுதான் நம்ம லாஸ்ட் ஸ்பாட்டு பகல்காம் தான். அதனால் திருப்பி ஹோட்டல் வரல. ஸோ நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு அந்த பகல்காமே நல்லா சுற்றிட்டு அந்த வேலிஸ்லாம் போய் பார்க்காமையே வந்துட்டோம். பார்க்காம ரிட்டர்ன் வந்துட்டோம், ஹோட்டல் வந்துட்டோம். நாங்கள் தங்கின ஹோட்டல் வந்து ராஃப்டிங் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஹோட்டல். ரிவர் ராஃப்டிங் இருக்கு, அது பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம். ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த ரிவர் போகுது. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த வியூ. அதனால் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே டிவி இருந்தது, அதில் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயே டின்னர் இருந்தது. அதே மாதிரி தான் டின்னர் மட்டும் இல்லை, அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபுட்டை வந்து பொறுத்த வரைக்கும் காஷ்மீரில் பிரச்சனையே கிடையாது. ஹோட்டல்ஸ்லேயும் இருக்கும், ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் எங்கே திரும்பினாலும் இருக்கும். அதில் இப்போ இருக்க ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதுவும் இருக்குது. அதனால் ஃபுட்டு வந்து ப்ராப்ளமே என்ன சொல்ல மாட்டேன், என்ன ஃபுட்டு வேணாலும் கிடைக்கும். ஸோ அன்றைக்கி ஃபுல் டே ஸ்டே பண்ணிட்டோம். அதுதான் நான் சொன்ன மாதிரி Day 5. Day 6 வந்து அடுத்த நாள் ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் ட்ரிப் வர வேண்டியது தான். ஸோ Day 6 வந்து நான் சொன்ன மாதிரி பகல்காம் காலையில் டாக்ஸி டிரைவர் நம்ம கூட தான் ஸ்டே பண்ணிவிட்டு 9:30க்கு நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு வரோம். இது 2.5 ஹவர்ஸ்லேருந்து எவ்வளோ நாள் அதுக்கு மேற்பட்ட டைம் தான் இருக்கும். ஏன்னா நம்ம திருப்பி ரிட்டர்ன் ஆகிறனால நம்மளுக்கு ஏதாவது வாங்க வேண்டியிருக்கும், சில டைம் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கே ஒரு 3.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு இதுக்கு வர்றதுக்கு, ஏர்போர்ட் வர்றதுக்கு. எங்களுக்கு ஆஃப்டர்நூன் 1:30க்கு ஃப்ளைட்டு. இப்போ வந்து நான் முக்கியமான சொல்ல போகிறேன் டாக்ஸி டிரைவர் பற்றி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டாக்ஸி டிரைவர் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு என்ன ப்ரைஸிங் வந்து நீங்கள் லெஜிட்டிமேட்டாக இருக்குது, எவ்வளோ பே பண்ணுங்கிறத சொன்னாருன்னு சொல்லி. இதுதான் வந்து ஆனஸ்டான டிரைவர். அதே மாதிரி டிசிப்ளினான டிரைவர். எங்கேயுமே அது பண்ணுற இது பண்ண லேட் பண்ணல, எங்கேயும் திடீர்னு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லலை. என் கூடயே இருந்தார், நல்லா பேசினார். நம்ம எதாவது சொன்னோம்னா அவர் லிசன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணார். ஸோ டாக்ஸி டிரைவர் வந்து அமைகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அவர் வந்து சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு ட்ராவல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி சொல்ல இருக்காது. நாங்கள் எங்கே நிறுத்தணும் என்ன பண்ணாலும் அவர் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பண்ணார். அந்த விதத்தில் we are so lucky to have our driver. அவரோட பேர் வந்து இர்ஃபான். அவரோட நம்பரும் கொடுக்குறேன். அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறது கிடையாது. அவர் வந்து எப்பயுமே வந்து டூர் கம்பெனிஸ் வழியாக தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் டூர் கம்பெனி புக் பண்ணிங்கன்னா மேபி இந்த டிரைவர் தான் வேணும்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். அவரோட நம்பரும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில்.
இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நான் ரொம்ப அவர் மேலே ஹாப்பியாக இருந்தனால நான் கொஞ்சம் டிப்ஸ் வந்து ரொம்ப தாராளமாக கொடுத்தேன். நான் பொதுவாக யாருக்கும் டிப்ஸ் அப்படி தரமாட்டேன். அவர் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அதுதான் ரொம்ப பியூட்டி. அவர் வந்து நான் நிறைய இடத்துல நாங்கள் லஞ்ச் எங்கெங்கே நிற்கும்போது அவரை கம்பல் பண்ணி வாங்க நீங்கள் வந்து ஃப்ரெண்டு மாதிரி வாங்க சாப்பிட வாங்கன்னா அவர் வரவே இல்லை. இல்லை எனக்கு நான் பொதுவாக இப்படி சாப்பிட மாட்டேன், நான் லேட்டாக சாப்பிடுவேன், சீக்கிரம் சாப்பிட்டேன், ஏதோ சொல்லி எல்லோரும் ஸ்கிப் பண்ணார். கடைசி நாள் நான் டிப்ஸு கொடுக்குறதுக்கும் வந்து அவர் வாங்கவே இல்லை. அப்படி இருந்தாலும் நான் கொஞ்சம் தாராளமாகவே அவருக்கு டிப்ஸ் கொடுத்து அவரோட ஒர்க் எத்திக்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். அதனால தான் அவரோட நம்பரும் ஷேர் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் அவர் நம்பர் வந்து அவர் ஷேர் பண்ண சொன்னார். நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி யூடியூப்பில் நான் வீடியோ போடுவேன்னு சொன்னேன்னா, சரி அப்போ நம்பர் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இந்த நம்பரை கால் பண்ணாங்கன்னா நான் வந்து புக்கிங் நான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். அது வந்து எங்கள் ட்ராவல் கம்பெனிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் கம்பெனிலேருந்து என்னை பற்றி கேட்டாங்கன்னா கொஞ்சம் நல்ல விதமாக சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஐயோ நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, இந்த காலத்தில் இப்படி ஒர்க் எத்திக் இருக்கிற மக்களை பார்க்குறது அரிதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு சந்தோஷமாக நாங்கள் ஏர்போர்ட்டில் விடை பெற்றோம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து ஸ்ரீநகர்லேருந்து டெல்லி வர ஃப்ளைட்டு வந்து டிலே. ஏன்னா டெல்லியில் வந்து பயங்கர மிஸ்ட் ஃபாக், அதனால் வந்து விசிபிலிட்டி ரொம்ப கம்மிங்கிறனால ஸ்ரீநகர் ஃப்ளைட்ஸ் எல்லாமே ரொம்ப டிலே. நாங்கள் அங்கேயே ஒரு 2 hours லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து டெல்லி வந்தோம். டெல்லி வந்தால் இன்னும் ஒரு 3 hours லேட் ஆயிடுச்சு. அப்படின்னு எங்களுக்கு டிலே ஒரு 5 hours ஆயிடுச்சு. ஸோ சென்னை வந்து சேர்றதுக்கு எங்களுக்கு மிட் நைட் ஆயிடுது. மிட் நைட் ஆனதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்மூத்தாக இருந்தது. இதுதான் எங்களோட காஷ்மீர் ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது நான் சொன்ன மாதிரி எங்களுக்கே ஃப்யூச்சர்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், யாராவது போகணுன்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்த்தோன்னே ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் பை பாய்.